சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. வெள்ளம் வடியவே சில நாட்கள் ஆன நிலையில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதி வழங்க கோரி எம்பிக்கள் குழு அமித்ஷாவுடன் இன்று சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புக்கு நிவாரணத் தொகையை வழங்க வலியுறுத்தி இந்த எம்பிக்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. சென்னை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு நிவாரண நிதியை உடனே வழங்கவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். வைத்து வருகிறது தமிழ்நாடு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவானது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவருமாக இருக்கின்ற TR பாலு தலைமையில் தான் இந்த எம்பிக்கள் குழு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்து வருகிறது. இந்த குழுவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை எம்பியாக இருக்கின்ற ஜெயக்குமார், அதே போன்று மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த MP சுப்பராயன், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த MP-யாக இருக்கின்ற PR நடராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த MP ரவிக்குமார், அதே போன்று முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த நவாஸ் கனி மற்றும் கொங்கு நாடு மக்கள் கட்சியைச் சேர்ந்த சின்ராஜ் ஆகிய 8 எம்பிக்கள் குழுதான் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், கடந்த டிசம்பர் மாதத்தில் வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருமளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. இது மட்டுமல்லாமல் புயலும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியதால் உடனடியாக சுமார் 15,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க வேண்டும் என்று கோரி ஏற்கனவே முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த சமயத்தில் அது அடங்குவதற்குள் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, அதே போன்று திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி போன்ற மாநிலங்களை பெரிய அளவிலான வரலாறு காணாத மழை என்பது பெய்தது. இதன் காரணமாக அங்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, ஏராளமான வீடுகள் இடிந்தன. மொத்தத்தில் தென் மாவட்டங்கள் இந்த மழையால் பெரும் இன்னலை சந்தித்தது. வட மாவட்டம் மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலும் புரட்டி போட்ட புயல் மட்டுமல்லாமல் வரலாறு கால மழை பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்றால் சுமார் 39,000 கோடி ரூபாய் புயல் நிவாரண வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தலைநகர் டெல்லி வந்து பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். அதைத் தொடர்ந்து டெல்லி வந்திருந்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பிரதமரை சந்தித்த போது நேரில் வலியுறுத்தினார். இந்த நிலையில் ஏற்கனவே உள்துறை அமைச்சரை எம்பிக்கள் குழு சந்திக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 3:30 மணி அளவில் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருந்தார் அமித்ஷா. அந்த அடிப்படையில் தான் தற்போது TR பாலு தலைமையில் இந்த 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவானது சந்திப்பை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கின்ற ஒரு கடிதத்தின் நகலையும் அவர்கள் அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இந்த தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வட மாவட்டங்களிலும் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளத்தினால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக நிவாரண தொகையாக சுமார் 39,000 கோடி ரூபாய் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.